எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சுந்தர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க வரோம்னு பார்த்தீங்கன்னா செரிப்ரல் பால்சி அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். செரிப்ரல் பால்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடியது. குழந்தைகள்லேருந்து அது வந்து ப்ராக்ரெசிவாக வந்து நான் ப்ராக்ரெசிவ், பட் இந்த ஏஜ் ப்ராக்ரெஷன் நான் சொல்கிறேன். ஏஜ் ப்ராக்ரெஷனில் பார்த்திங்கன்னா லைஃப் லாங் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் வந்து இந்த செரிப்ரல் பால்சி. ஸோ செரிப்ரல் பால்சி வந்து எப்போது ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி வயிற்றில் இருக்கும் பொழுது, அப்படி இல்லைனா வந்து பிறக்கும் பொழுது, அல்லது பிறந்ததுக்கு பிறகு. இந்த பிறந்தது பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருட கேப்பில் வந்து குழந்தைகளுக்கு இந்த பிரச்சனை ஏற்படுது, இந்த பிரெயினில் ஏதோ ஒரு டேமேஜ் ஏற்படுது அப்படின்னா இந்த செரிப்ரல் பால்சி வந்து அக்கர் ஆகும். ஓகேங்களா? இந்த செரிப்ரல் பால்சியை வந்து எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினிஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா குரோனிக் மோட்டார் டிசபிலிட்டி. குரோனிக் மோட்டார் டிசபிலிட்டி caused by permanent tissue damage to the brain. Okay, ஸோ இப்போ வந்து பெர்மனன்ட் டிஷ்யூ டேமேஜ்னு சொன்னேன். பிரெயினில் ஏற்படக்கூடிய அந்த டிஷ்யூ டேமேஜ் வந்து பெர்மனன்ட், அதை வந்து நம்ம ஹீல் பண்ண முடியாது. ஆனால் we can able to maintain the condition. ஓகேங்களா? எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, but we can able to maintain the condition. Okay, on earlier intervention. இயர்லியர் இன்டர்வென்ஷன்னா எவ்வளோ சீக்கிரம் வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ. உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா வந்து ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டு, ஃபிசியோதெரபிஸ்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சம் கைண்ட் ஆஃப் சர்ஜரிஸ், அந்த மாதிரி நம்ம சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இதனால் ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம கம்மி பண்ணலாம். ஓகேங்களா? பட் இது வந்து ஒரு நான் ப்ராக்ரெசிவ். நான் ப்ராக்ரெசிவ்னா அதனால் எப்படி ப்ராப்ளம் ஏற்படும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ நான் ப்ராக்ரெசிவ்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா, இந்த பிரெயின் டிஷ்யூ டேமேஜ் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அந்த பிரெயின் டிஷ்யூ டேமேஜ் வந்து அந்த டேமேஜ் ஆன இடம் தான். அது வந்து பரவி மற்ற இடங்களுக்கு வந்து அந்த பிரெயின் டிஷ்யூ டேமேஜ் வந்து அது பரவாது. சரிங்களா? அதனால் அது சப்ளை ஆகக்கூடிய தசைகள், அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய நரம்புகளில் வேணால் வந்து பிரச்சனைகள் வரலாமே தவிர வந்து அந்த பிரெயினில் இருக்கக்கூடிய டிஷ்யூ டேமேஜ் வந்து பரவாது. அதை தான் வந்து நம்ம நான் ப்ராக்ரெசிவ்னு சொல்லுவோம். இந்த நான் ப்ராக்ரெசிவாக இருந்துக்கலாம், பட் வந்து காம்ப்ளிகேஷன் ஜாஸ்தி. எப்படி காம்ப்ளிகேஷன் ஜாஸ்தி அப்படின்னா, உதாரணத்துக்கு சொல்ல போனால் வந்து என்னுடைய ரைட் சைட் பிரெயின் வந்து டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னா எந்த கார்டெக்ஸ் அப்படிங்கிறத பொறுத்து டிஃபர் ஆகும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அப்பர் லிம்ப் கார்டெக்ஸ் அப்படின்னா நம்மளுடைய அப்பர் லிம்ப் வந்து வீக் ஆகும். லோவர் லிம்ப் கார்டெக்ஸ் அப்படின்னா லோவர் லிம்ப் வீக் ஆகும். அப்பர் லிம்ப் அண்ட் லோவர் லிம்ப் ரெண்டையுமே வந்து அதை டார்கெட் பண்ணியிருக்கு. அந்த பிரெயின் டிஷ்யூ டேமேஜ் ஏற்பட்டிருக்குன்னா என்னோட அப்பர் லிம்பும் டேமேஜ் ஆகும், லோவர் லிம்பும் பேரலைஸ் ஆகும். ஆக்சுவலாக பேரலைஸ், இட்ஸ் நாட் அ டேமேஜ், பேரலைஸ் ஆகும். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து நம்ம காம்ப்ளிகேஷன் சொல்கிறோம். அந்த காம்ப்ளிகேஷன் நம்ம அப்படியே விட்டோம் அப்படின்னா ஸ்பாஸ்டிக்கா, ஃபிளாசிடா அப்படிங்கிற அதோட டைப்ஸ்லாம் வந்து நான் ஃபியூச்சரில் சொல்கிறேன். ஓகேங்களா? பேத்தாலஜி சொல்லும்போது அதோட டைப்ஸையும் பேத்தோஃபிசியாலஜியும் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் பார்ட் 2ல் சொல்கிறேன். பட் இப்போதைக்கு அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து இந்த மாதிரிலாம் வரும். இதை தான் நம்ம ரெடியூஸ் பண்ணுவோம். இந்த காம்ப்ளிகேஷன்ஸை தான் வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் இயர்லியர் இன்டர்வென்ஷன்ஸ் பயன்படுத்தி நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம். சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கலாம், ஃபிசியோதெரப்பி மேனேஜ்மெண்ட்டாக இருக்கலாம், ஆக்குபேஷனல் தெரப்பி மேனேஜ்மெண்ட்டாக இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி. இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் டீம் வந்து, ஒரு குரூப் ஆஃப் மெடிக்கல் டீம் வந்து இந்த சிபிக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. சரிங்களா? எந்த அளவுக்கு நம்ம குரூப் ஆஃப் டீம் வச்சு இவங்களை வந்து நம்ம செட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து சிபி வந்து ரொம்ப பிரச்சனையாகாமல் பார்த்துக்க முடியும். சரிங்களா? இதுதான் பேசிக்கான டெஃபினிஷன். இது வந்து எதனாலலாம் இந்த எதனால தான் இந்த சிபி வந்து வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பிஃபோர் தட் நம்ம செரிப்ரல் பால்சி அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். ஓகே, செரிப்ரல் அப்படின்னா பிரெயின். ஓகே, பால்சினா பேரலைசிஸ். ஓகே, பால்சி மீன்ஸ் பேரலைசிஸ். ஓகே, ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு திங். ஃபார் எக்ஸாம்பிள் டெஃபினேஷன் எழுதுறீங்கன்னா இந்த மாதிரி அப்படின்னு நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே, நான் காசஸ் ஆஃப் செரிப்ரல் பால்சி ஸ்மார்ட் வியூன்னு போட்டிருக்கேன். ஸ்மார்ட் வியூ அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா, இதை வந்து ஹோல் பஞ்ச் ஆஃப் திங்கையும் ஒரே லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. அப்படி இல்லைனா வந்து ப்ரீநேட்டல் அண்ட் போஸ்ட் நேட்டல் சிம்பிளாக கொடுத்துட்டும் போகலாம். ஓகேவா? ஸோ நான் வந்து சில விஷயங்கள்லாம் எடுத்து வச்சு நான் இந்த மாதிரி ஐடியாவில் நான் பண்ணியிருக்கேன். பட் இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்கமான விஷயங்கள் தான் வரும். உங்களுக்கு தேவையானதை மட்டும் இங்கே இதில் இருந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? ப்ரீநேட்டல் அதாவது பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது வயிற்றில் இருக்கும் பொழுது ப்ரீநேட்டல்ம்போம். பெரிநேட்டல்னால் பிறக்கும் பொழுது, போஸ்ட் நேட்டல்னால் பிறந்த பிறகு. சரிங்களா?
மெடிக்கல் எரர்ஸ்னால் நம்மளுடைய மருத்துவத்துறையில் நடக்கக்கூடிய சில தவறுகளால் வரக்கூடிய செரிப்ரல் பால்சி. சரிங்களா? ஸோ இதை தான் நான் இப்போ இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அதில் இங்கே மேட்டர்னல் அப்படின்னா என்னென்னா தாய்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனையினால் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள். சரிங்களா? கெஸ்டேஷனல் அப்படின்னா என்னென்னா குழந்தைக்கு இருக்க பிரச்சனையாலே குழந்தைக்கு இருக்கக்கூடிய பாதிப்புகள். ஆனால் இதில் நம்ம எப்போவுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது, அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ நல்லா டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. தாய்க்கு இருக்கக்கூடிய பாதிப்புகள் அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய பாதிப்புகள் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய இன்டர்லிங்க் இருக்கும். எப்போவுமே தனித்தனியாக வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணவும் முடியாது. பட் ஏன் நான் அப்படி சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ மேட்டர்னல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிவியர் புரோட்டீனூரியா எழுதலாம். புரோட்டீனூரியா அப்படின்னா என்னென்னா நம்மளுடைய யூரினில் வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டீன் லெவல் ஜாஸ்தியாக இருக்கும். புரோட்டீன் லெவல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி புரோட்டீன் லெவல் ஜாஸ்தியாக இருக்கிறதால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான மெட்டபாலிசம் நடக்காது. ஆல்சோ பார்த்தீங்கன்னா ப்ரீ எக்லாம்சியா ஏற்படும். ப்ரீ எக்லாம்சியா அப்படின்னாலும் அதையும் கீழே எழுதலாம். ப்ரீ எக்லாம்சியா. ஓகே. ஸோ புரோட்டீனூரியா அப்படின்னா எலிவேட்டட் புரோட்டீன் லெவல் இன் யூரின். ஓகே. இது வந்து ப்ரீ எக்லாம்சியாவை காஸ் பண்ணும். ப்ரீ எக்லாம்சியா வந்து என்ன அப்படின்னா இது ஆக்சுவலாக ப்ரீ எக்லாம்சியானா ஹைப்பர் டென்ஷன். அதுவும் பார்த்தீங்கன்னா சடனாக வந்து பிபி ரைஸ் ஆகும், அப்படின்லாம் வந்து கிராஜுவலாக ரைஸ் ஆகும். இதனால் வந்து நமக்கு வந்து பேபிக்கு வந்து ஹெச்ஐன்னு சொல்லுவாங்க. ஹெச்ஐ அப்படின்னா என்ன? ஹைபாக்சிக் இஸ்கெமிக் encephalopathy. So this can leads to brain tissue damage, leads to cerebral palsy. ஓகேவா? ஸோ ப்ரீ எக்லாம்சியா வந்து அதிகமான பிளட் ப்ரெஷர் வந்து மதர் ஃபீல் தாய்மார்களுக்கு இது ஏற்படும். இப்படி ஏற்படுறதால வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கும் பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரெஷரில் வந்து பிரச்சனை ஏற்படும். அதனால் வந்து ஹெமரேஜ், பிரெயினில் ஹெமரேஜ் ஏற்படலாம். ஹெமரேஜ் ஏற்பட்டு ஹைபாக்சிக் இஸ்கெமிக் என்செஃபலோபதி ஏற்படும். இது ஏற்படுறதால வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரெயின் டிஷ்யூ டேமேஜ் ஆகும். அப்படி டேமேஜ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு செரிப்ரல் பால்சி வரும். ஓகே. ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் காஸ். சரிங்களா? எதுக்கு? செரிப்ரல் பால்சிக்கு. ஓகே. அடுத்து பாலிஹைட்ரமினியாஸ். ஓகே. பாலிஹைட்ரம்னியாஸ் அப்படின்னா அம்னியாஸ் அப்படின்னால அம்னியோட்டிக் ஃப்ளூயிட் வந்து எக்ஸசிவாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் ஏற்படும். யாருக்கு? குழந்தைகளுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துக்குள்ள வந்து அம்னியோட்டிக் ஃப்ளூயிட் இருக்கணும். ஸோ இது வந்து ஒரு லெவலில் மெயின்டைன் ஆகணும். பட் அந்த லெவலில் வந்து ஜாஸ்தியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பேபிக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான ப்ரெஷர் ஏற்படும். அந்த ப்ரெஷர் வந்து ஹைபாக்சிக் இஸ்கெமிக் என்செஃபலோபதியை காஸ் பண்ணும். ஆல்சோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பிரெயின் டிஷ்யூ டேமேஜ் காஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சிபியை காஸ் பண்ணும். ஓகே. நவ் டயபெட்டிஸ் மெலிட்டஸ், hypothyroidism. Also hypothyroidism one of the causes, hypothyroidism one of the causes list out பண்ணலாம். பட் எக்ஸாக்ட் மெக்கானிசம் வந்து ஹைப்போதைராய்டிசத்தால என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஓகே. ஸோ டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னா என்னென்னா சுகர் லெவல் வந்து ஜாஸ்தி ஆகுது. இது வந்து ஆல்ரெடி வந்து தாய்மார்களுக்கு வந்து சுகர் இருந்து அதனால் ஏற்படக்கூடிய ப்ராப்ளம். ஆனால் கரெக்டாக கெஸ்டேஷனல் டைமில், அதாவது ப்ரெக்னன்சி டைமில் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுகர் லெவல் ஜாஸ்தியாகும். அதை வந்து கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் லிஸ்ட் அவுட்டில் வருவாங்க. பட் இது வந்து மேட்டர்னல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். தாய்மார்களுக்கு முன்னால் இருந்தே வந்து டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இருக்கும். அதனால் வந்து குழந்தைகளுக்கு வந்து பிரெயின் டிஷ்யூ டேமேஜ் ஏற்படும். பிரெயின் டிஷ்யூ டேமேஜ் ஏற்படுறதா அந்த பிளட் பிரெயின் பேரியர் மூலமாக வந்து இந்த ஹையர் சுகர் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரெயின் டிஷ்யூ டேமேஜ் பண்ணி சிபிஐ காஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஹைப்பர் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா யூனிலேட்ரல் ஸ்பாஸ்டிக் சிபிஐ தான் காஸ் பண்ணுதுங்கிறாங்க. யூனிலேட்ரல்னா ஒரு பகுதியை மட்டும் அட்டாக் பண்ணும். பைலேட்ரல் அப்படின்னா இரண்டு பகுதியும் அட்டாக் பண்ணும். ஆனால் ஹைப்பர் தைராய்டிசம் இருக்கிறவங்களுக்கு யூனிலேட்ரல் ஸ்பாஸ்டிக் சிபி தான் வந்து அதிகமாக அட்டாக் ஆகுது அப்படிங்கிறது ஒரு பாயிண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து மால்நியூட்ரிஷன். ஓகே. malnutrition அப்புறம் மெடிகேஷன்ஸ்லாம் எழுதலாம். ஸோ ஒய் நான் malnutrition எழுதுறேன்னா ப்ராப்பராக வந்து ஃபுட் எடுத்துக்கணும். malnutritionல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அயன் கண்டென்ட்டு, ஃபோலிக் ஆசிட் கண்டென்ட்டு, இந்த மாதிரி நியூட்ரிஷன்ஸ் வந்து பேபிக்கு போனால் மட்டும்தான் வந்து பிரெயின் டிஷ்யூ வந்து கரெக்டாக க்ரோன் ஆகும். ஓகேங்களா? ஸோ Fe2+ கரெக்டாக க்ரோன் ஆகணும். ஃபோலிக் ஆசிட் டிஃபிஷியன்சி இருக்கக்கூடாது. ஜிங்க், மெக்னீஷியம், ஃபாஸ்பரஸ், இந்த மாதிரியான மினரல்ஸு வந்து கரெக்டாக பேபிக்கு போகணும். ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா கலோரி லெவலும் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகணும். பேபிக்கான கலோரி லெவலும் மெயின்டைன் ஆகணும். அப்படி மெயின்டைன் ஆகலை அப்படின்னா வந்து ப்ராப்பர் க்ரோத் இருக்காது, டெவலப்மெண்டல் டிலே ஏற்படும், அல்லது வந்து பிரெயின் டிஷ்யூ டேமேஜ் ஏற்படும், செரிப்ரல் பால்சியை காஸ் பண்ணும். ஓகே. ஸோ இது மால் நியூட்ரிஷன். அதுக்கப்புறம் மெடிகேஷன்ஸ்.
மெடிகேஷன்ஸ் அப்படின்னா என்னன்னா ஆல்ரெடி வந்து மெடிசன் எடுத்துட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைப்போதைராய்டிஸ்க்கு எடுத்துட்டு இருக்காங்க, அல்லது எபிலெப்சிக்கு எடுத்துட்டு இருக்காங்க, ஆன்டி எபிலெப்டிக் ட்ரக்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி கார்டிகோஸ்டெராய்ட்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. இது மாதிரியான மெடிகேஷன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இன் சம் கேசஸ் வந்து உங்களுக்கு பிரச்சனை காஸ் பண்ணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ப்ரீ மெச்சூர் பர்த் அப்படின்னா ப்ரீவியஸ் டெவலப்மெண்டல் டிலே இருந்துச்சுன்னா, ப்ரீவியஸ் டெவலப்மெண்டல் டிலே பேபி. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து குறப்பிரசவம் பிறந்து அதுக்கப்புறம் வந்து செகண்டாக வந்து ப்ரெக்னென்ட் ஆயிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் அந்த பிரச்சனை வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து அந்த சிபி உள்ள குழந்தை பிறந்திருக்கும், அதனால கூட காசஸ் ஆகிருக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி 2 காசஸ் இருக்கு. ஸோ அதையும் நம்ம வேணா இங்கே நோட் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் ப்ரீமெச்சூர் பர்த், ப்ரீமெச்சூர் பர்த் அப்படி இல்லைனா ப்ரீவியஸ் டெவலப்மெண்டல் டிலேட் பேபி, டெவலப்மெண்டல் டிலேட் பேபி. ஓகே, ஸோ இதையும் நம்ம ஒரு காசாக எடுக்கலாம். சம் கைண்ட் ஆஃப் ஜெனட்டிக்கல் அப்நார்மலிட்டிஸ் எழுதலாம். இன்னமும் வந்து ஜெனட்டிக்கல் அப்நார்மலிட்டிஸில் வந்து நிறைய ஸ்டடீஸ் போயிட்டு தான் இருக்குது. சிபியில் வந்து நிறைய காசஸ் ஆகக்கூடிய ஜெனட்டிக்கல் அப்நார்மலிட்டிஸ் என்னென்ன அப்படின்ட்டு எக்கச்சக்கமான ஸ்டடீஸ் போய்கிட்டு தான் இருக்குது. அதை நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஸோ ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா என்னென்ன ஜீன்ஸ் வந்து நமக்கு இந்த பிரச்சனையை உண்டாக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா HBX031 RHOB KANK1 ALK ITPR1 இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஜீன் சீக்வன்ஸில் வந்து அப்நார்மலிட்டிஸ் ஏற்படும். சும்மா மேஜரான லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், நிறைய ஜீன் சொல்லுவாங்க. பட் அந்தளவுக்கு நம்ம போக வேண்டாம். ஒரு சின்ன ஒரு ஐடியாக்காக நான் இது கொடுத்துருக்கேன். ஓகேவா? இஃப் எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சிக்கன் பாக்ஸாக இருக்கலாம், ரூபெல்லாவாக இருக்கலாம், சைட்டோமெகலோவைரஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், வைரல் இன்ஃபெக்ஷன், ப்ரியான் இன்ஃபெக்ஷன்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏ கைண்ட் ஆஃப் செரிப்ரல் பால்சியை வந்து காஸ் பண்ணும். ஓகே, ஃபைனலாக இன்னொரு டாபிக் சொல்லலாம், இன்காம்படன்ட் சர்விக்ஸ்ன்னு சொல்லலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் காஸ். எதுக்குன்னா ப்ரீமெச்சூர் பர்த்தை காஸ் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மேஜர் காஸ். இந்த இன்காம்படன்ட் சர்விக்ஸ் வந்து எதனால் ஏற்படுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிறவியிலே பார்த்தீங்கன்னா ஒழுங்காக அந்த கொலஜன் ஃபைபர்ஸ் ஃபார்மேஷன், அந்த கனெக்டிவ் டிஷ்யூஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்நார்மலிட்டி இருந்துகிட்டே இருக்கும். அதனால் வந்து கருப்பையில் வந்து இந்த குழந்தையை வந்து கரெக்டாக பிடிச்சி வச்சிருக்காது. இந்த இடத்துல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சர்விக்ஸோடைய ஓப்பனிங்னா இது வந்து கரெக்டாக அப்படி கேட்ச் ஆகிருக்கணும். அந்த பேபியை வந்து வெளியே விடாமல் இப்படி கேட்ச் பண்ணி வச்சிருக்கணும். இந்த இடத்துல வந்து கனெக்டிவ் டிஷ்யூவில் வந்து ஏதோ ஒரு அப்நார்மலிட்டி இருக்குன்னா ஆல்ரெடி இப்படி ஓப்பன்லேயே இருக்கும். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா குழந்தை பாதி வெளியில் வந்துருச்சு அப்படின்ற ஒரு சிக்கலுக்கு ஏற்படும். அப்போ வேறு வழியில் குழந்தைய வெளியில் எடுத்தே ஆகணும். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து இன்காம்படன்ட் சர்விக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செரிப்ரல் பால்சி வந்து ஏற்படலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு நான் வந்து இந்த பார்ட்டில் வந்து ப்ரீநேட்டலில் வந்து மேட்டர்னலில் வந்து காஸ் ஆகக்கூடிய செரிப்ரல் பால்சி வந்து நான் சொல்லியிருக்கேன், லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா கெஸ்டேஷனல் வந்து நான் சொல்கிறேன். கெஸ்டேஷனல், லெபார் அண்ட் டெலிவரி, பெரிநேட்டல், போஸ்ட்நேட்டல் அண்ட் மெடிக்கல் எரர் இதெல்லாம் வந்து ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச்.